கைஸ், தேங்காய் பால் சாதம் செய்யலாமா? ஸ்க்ரீனில் தெரிகிற இன்க்ரீடியன்ஸை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடுப்பில் சீக்கிரமாக வேலையாகும். இப்போ வந்து ஒரு குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இதை வந்து லேசாக வதக்கிக்கோங்க. இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி, அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ அந்த அடி பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 சின்ன தக்காளி வந்து எடுத்திருக்கேன். பெரிய தக்காளிலாம் 1 சேர்த்தாலே போதும். இது வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு 2 பெரட்டிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து சேர்ப்பேன். அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் எடுக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன் பெரிய டம்ளரில். அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். அது தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. முழுக்க பாலில் பண்ணாலும் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ப்ளைன் புலாவ் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். பெருசாக அந்த மசாலா போட்டு நெஞ்சு கறிக்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து பட்டாணி சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். இது வந்து சூடாக இருக்கிறதால இன்னொரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சோம்னா நல்லா பொலன்னு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு, கத்திரிக்காய் எது வச்சாலுமே அல்டிமேட்டாக இருக்கும். சூடாக இருக்கப்பவே இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுங்க. இல்லைன்னா வந்து அப்படியே கட்டியாக செட் ஆகிடும். இதை நல்லா ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்மளாம் சுட சுட ஒரு ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.